இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை அடையாரை சேர்ந்த 43 வயது பெண் துப்புரவு தொழிலாளியாக ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வருகிறார். கடந்த 2009ஆம் ஆண்டு கணவனை இழந்த அந்த பெண் தன்னுடைய மகள்களை திருமணம் முடித்து கொடுத்த நிலைமையில் வீட்டில் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்த நிலைமையில்தான் வெள்ளிக்கிழமை இரவு அந்த பெண் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்ற நிலைமையில் வீட்டின் வெளியே அடையாளம் தெரியாத ஒரு இளைஞர் ஒருவர் நின்று கொண்டு இருப்பதை பார்த்து அவரிடம் நீங்கள் யார் என கேட்டுள்ளார். அப்போது அந்த இளைஞர் அந்த பெண்ணினுடைய வாயை மூடி வீட்டுக்குள் தள்ளி கத்தியை காட்டி கொலை செய்து விடுவேன் என்று கூறி அவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். மேலும் அவரை அரை நிர்வாணமாக நிற்க வைத்து வீடியோ எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணினுடைய தொலைபேசி எண்ணையும் வாங்கி கொண்டு அங்கிருந்து போயிருக்கிறார். இதனையடுத்து அவருடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு இது பற்றி யாரிடமோ அல்லது போலீசிடமோ எதுவும் சொல்லக்கூடாது எனவும் அப்படி சொன்னால் வீடியோவை வெளியிட்டு விடுவேன் எனவும் மிரட்டியுள்ளார். மேலும் தான் அழைக்கும் போது தன்னுடைய ஆசைக்கு இணங்க வேண்டும் எனவும் மிரட்டியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த பெண் தனது மகளிடம் இது குறித்து கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த அவருடைய மகள் அடையாறு அனைத்து மகளிர் போலீசாரிடம் புகார் அளித்த நிலைமையில் தனிப்படை போலீசாரின் உதவியோடு மெரினா கடற்கரையில் இருந்த அந்த வாலிபரை கைது செய்திருக்கிறார்கள். பின்னர் போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் திருவல்லிக்கேணிய பகுதியை சேர்ந்த விசால் என்பதும் தந்தையை இழந்த அவர் கஞ்சா மற்றும் மது போதையில் தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு வந்ததும் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து கைது செய்யப்பட்ட விசாலிடம் இதுபோன்று எத்தனை பெண்களிடம் நடந்து கொண்டுள்ளார் என்று அனைத்து மகளிர் போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.